ஹாய் காய்ஸ், நம்மளுடைய சேனல்ல அரசு பள்ளியில உங்களுக்காக பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி மூலம் பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்துக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிங்க. நாம இதுக்கு முன்னாடி அரசு உதவி பெறும் பள்ளியில வேலை வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனா இது அரசு பள்ளியிலேயே வந்திருக்குங்க. ரெண்டுக்கும் என்ன டிஃபரண்ட்னா, இது எஸ்எம்சிங்கிறது தற்காலிக ஆசிரியர் வேலைங்க. ஏன்னா அந்த இடத்துல காலியாக இருக்கிறது தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா நியமிக்கிறாங்க. புதுசா பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்துட்டாங்களா உங்களை எப்ப வேணாலும் பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே நீங்க தயாரா இருந்தா நீங்க இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஸ்கூல்ல டெட் எக்ஸாம் வேணுங்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்கூலுடைய தலைமை ஆசிரியர் பொறுப்புங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா முடிவு பண்றதுங்க. ஸோ அடிச்சது ஜாப் பாட்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் எஸ்எம்சி மூலம் பார்த்தீங்கன்னா எப்படா பள்ளியில் பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அடிக்கடி கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்கு அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா உங்களோட நான் ஷேர் பண்றேன். ஸோ அது உங்களுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய ஸ்கூலாக இருக்கலாம், உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்க. ஒரு 2 மினிட்ஸ் பொறுமையா பாருங்க. நல்ல சம்பளம் பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000, 18,000, 20,000 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. இதே தனியார் பள்ளிக்கு போனீங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000, 6,000 இந்த மாதிரி தான் குடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குதுங்க. அரசு பள்ளிங்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பள்ளிக்கு போகும்போது உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு நாலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஆசிரியர் வேலை வாய்ப்பு டெய்லி பார்த்தீங்கன்னா 1 hour வீடியோ நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குதுங்க. நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா விரிவா எந்த ஸ்கூல் எந்த மாவட்டம் பார்க்கலாம். ஸோ நாம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி, அதே மாதிரி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலு நம்பியூர் பிளாக் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கூலுக்கு வந்திருக்குன்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு பாக்காதீங்க, பாருங்க. ஸோ தற்போது பாருங்க, ஈரோடு மாவட்டத்துக்கு வந்துக்குதுங்க. 8/6/2026 இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குதுங்க. ஸோ உடனடியே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தலைமை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில எஸ்எம்சி மூலம் பார்த்தீங்கன்னா தற்காலிகமா பணியாற்றுறதுக்கு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க. டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்க பாஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டுப்பீங்க. ஒரு பேப்பர் 2 பேப்பர் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அறிவியல் பாடத்துக்கு பட்டதாரி ஆசிரியர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அறிவியலுங்கும் போது நீங்க பிஎஸ்சி எம்எஸ்சி பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒன்று படிச்சிருக்கலாம். இளங்கலையா படிச்சிருக்கலாம், இல்லை முதுகலையா படிச்சிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சப்ஜெக்ட்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒன்று படிச்சிருந்தாலும் நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம பிஎட் நீங்க படிச்சிருக்கணும். உங்களுக்கு மந்த்லி சம்பளம் 15,000 கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூலும் ஒரு தலைமை ஆசிரியர் பொறுத்துக்கு கொடுப்பாங்க. மதுராந்தகம் மகளிர் பள்ளியில 18,000 சம்பளம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அடுத்து பாருங்க, தொடர்புக்கு தலைமை ஆசிரியர் மொபைல் நம்பர்னு நினைக்கிறேன். நீங்க கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியும்னா கேட்டுக்கலாம். 9578413115 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுச்சுன்னா கேட்டுக்கலாம். ஏதாவது போஸ்டிங் போட்டாங்களா, இல்லை பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்ல இருக்குதா என்னங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய மாவட்டத்துக்கு உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல் வேகன்சி ஏதாவது வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்றேன். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க, நோட்டிபிகேஷனா வரும். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டா அடுத்தடுத்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வாட்ஸ்அப், சோசியல் மீடியாலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.